எனக்கு பிடிச்ச நடிகர் விஜய் இன்னைக்கு சேமாக இருக்காரு. ஜிவி பிரகாஷ்ன்ற ஒரு 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 டெக்னீஷியன் இருக்கானு. சில நேரத்தில் ஐ பிகேம் அ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வச்சு. இந்த டீம் எனக்கு கிடைச்சதுனால தான் மகுடம் வந்து இவ்வளோ சிறப்பாக வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம், மறுபடியும் வணக்கம். சாரி லேட்டாக போயிட்டுருக்கிறதுனால ஸ்ரீகாந்த் சாரோட ஸ்பீச்சை எடிட் பண்ணிட்டோம். எடிட்டர் ஸ்ரீகாந்த் சார், ஏன்னா நாங்கள் 2 பேர் போய் மறுபடியும் இப்போது ஃபைனல் ட்ரிம்மிங் எடிட்டிங்கில் வேலை இருக்குது. இப்போது ஓடணும். இப்போது சாரோட உட்காரணும். அடுத்தது தெலுங்கு டப்பிங் இருக்குது. அப்புறம் ஜிவி ஸ்டுடியோவுக்கு போகணும். நிறைய இருக்குது. எனக்கு முதல்ல வந்து இந்த திரைப்படம் அமைச்சு கொடுத்த, அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கெரியரில். அந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில் எல்லோரும் they'll ரைட் him off or write her off. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிடுச்சு, கெரியர் முடிஞ்சிடுச்சு, இதோட எந்திரிச்சு வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, when everyone wrote me off, there were 2 people. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் 14 months நான் வீட்டில் உட்காந்தேன் நடிக்க முடியாமல். ஏன்னா சில பேர்னால அது நான் சொல்ல விருப்பப்படல. அது ஓகே, அது ஒரு ஃபேஸ். பட் எனக்கு சௌத்ரி சார், ஆர்பி சௌத்ரி சார் வந்து கூப்பிட்டு, முக்கியமாக இந்த தருணத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ஏன் எல்லோரும் உழைக்கிறேன், 24 மணி நேரம் நான் எப்போ தூங்குறேன், எப்போது எந்திரிச்சு இப்போ வேலை செய்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலே ஒரு வருடம் வந்து என்னோடய பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப பாதிச்சு இருந்தாலும் இந்த படம் நல்லா வெற்றிகரமாக வரணுன்றதுக்காக என் கூட இருந்து என் கஷ்டங்களில் என்னை ஊக்கப்படுத்தி என்னை வந்து இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி உங்கள் முன்னாடி இவ்வளோ பாசிட்டிவாக நிப்பாட்டினதுக்கு காரணமாக இருந்தால் என்னை வருங்கால் மனைவி, என்னோடய துணைவி சாய் தன்ஷிகாவுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணும். பிகாஸ் வேறு யாராவது தான் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க நேரம். எனக்கு ஆர்பி சௌத்ரி, செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஐ ஷுட் தேங்க் ஆர்பி சௌத்ரி சார். அந்த நேரத்தில் எனக்கு வந்து என் மேலே கொடுத்த கான்ஃபிடென்ஸ். இதெல்லாம் தாண்டி ஒரு நபருங்க, ஒரே ஒரு நபர், திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன். அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன் கொடுத்த அந்த ஒரு ஊக்கம், அந்த ஒரு நம்பிக்கை, அது வீண் போகக்கூடாதுன்றதுனால்தான் நான் என்னோட உழைப்பு அதிகரித்து இந்த படம் நன்றாக கொண்டு வரணும். தமிழ்லேயும் சரி, தெலுங்குலேயும் சரி, இந்த படம் இப்போ August 14th திரைக்கு வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் உழைக்கும் போது நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம், அவர் என் மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அவருக்கு நான் வந்து நன்றின்னு சொல்கிறத விட அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஒருத்தர் எழுப்பி விட்றாங்க பாருங்களேன், அந்த நேரத்தில் யாருமே இல்லாத சமயத்தில் எழுப்பி விட்டு, போடா போய் வேலை செய், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த ஊக்கம்தான் இந்த மகுடம் திரைப்படத்துக்கோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம். எங்களோட உழைப்பு முன்பின் அதுக்கப்புறம் தான், அதுக்கு பிஃபோர் வந்து கொடுத்த ஊக்கம், கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம் திருப்பூர் சுப்பிரமணியனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ ஷுட் தேங்க் ஆல் மை ஆர்டிஸ்ட் அண்ட் மை டெக்னீஷியன்ஸ். எனக்கு திஸ் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் ஃபில்ம் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்க்ரீனுக்கு, அதாவது கேமராக்கு முன்னாடி, கேமராக்கு பின்னாடி அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சில நேரத்தில் ஐ பிகேம் அ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வச்சு. இது ஏன்னா போய் நடிக்கணும். நான் நடிக்கும்போது எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் சொல்லிவிடுவேன், நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி ஒரு செகண்ட்க்கு அப்புறம் நீங்கள் நடிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த எடிட் பாயிண்ட், நான் திடீர்னு நடித்தா அது அந்த வசனம் பேசினா அது கஷ்டம்னு சொல்லும்போது பேசி முடித்த உடனே அதுதான் அந்த கஷ்டமான விஷயம். அவங்க பேசி நடித்து முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் போய் அந்த காட்சியை பார்த்து வந்து நடிக்கிறது தான். அந்த நேரத்தில் என்னன்னா, எல்லாருமே நான் சொன்னது வந்து, இவன் எதுக்கு நம்மளுக்கு நடிப்பு சொல்லித்தரான், இவன் எதுக்கு எனக்கு வரிகளுக்கு வந்து ஒரு 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 விஷயம் சொல்கிறாப்புல, இவன் எதுக்கு இசையமைப்பில் வந்து எனக்கு ஒரு விஷயம் இவன் எதுக்கு வந்து நான் நடன பயிற்சி, முக்கியமாக திலீப்புக்கு வந்து எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு ஸ்டண்ட்டு பற்றி இவன் சொல்கிறான் அப்படின்னு
சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த ஈகோ இல்லாத ஏதோ இந்த கூட்டம்னால தான், இந்த ஈகோ இல்லாத இந்த டெக்னீஷியன்ஸ், இந்த ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ், இந்த டீம் எனக்கு கிடைச்சதுனால தான் மகுடம் வந்து இவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா சத்தியமாக வந்து எந்த நேரத்துலையும் வந்து என்னால் வந்து நான் நினச்சது சாதிச்சிருக்க முடியாது. திலீப்போட கொரியோகிராஃபி நாங்கள் வந்து வி ட்ரை டு டூ சம்திங் மேஜிக்கல் டு தட் லாஸ்ட் 8 minutes ஆஃப் த ஃபிலிம் மகுடம். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். அதே ரோஹிணி தேட்டர் நான் எப்படி எனக்கு பிடிச்ச நடிகர் விஜய் இன்றைக்கி சிஎம்மாக இருக்கார், அவர் வந்து நான் எப்படி நான் ரசித்து பார்த்துருக்கேன். அதே ரோஹிணி தேட்டரில் தான் நான் இன்றைக்கி நானும் திலீப்பும் அந்த காட்சிக்கு எப்படி கைத்தட்ட போகிறாங்கன்னு நான் பார்க்க போகிறேன். ஜிவி பிரகாஷ்ன்ற ஒரு 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 டெக்னீஷியன் இருக்கானு, உண்மையிலேயே ஒரு வராங்க, ஒரு புதுமுக இயக்குனருக்கு ஒரு வரம். நான் எப்படி ஜிவிக்கு நன்றி சொல்லுன்னு தெரில. ஏன்னா ஒரு 3 வாட்டி நேஷ்னல் அவார்டு வாங்கினவர் வாசிச்சுட்டு இருக்காப்புல. முக்கியமாக எந்த சாங் தான் உமாதேவி மேடம் நின்றுட்டு இருந்தாங்க. நான் சம்மந்தமே இல்லாமல் டான்ஸ் மாஸ்டர் அசார் கூப்பிட்டேன். டார்லிங் இல்லை டார்லிங் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு எதோ பண்ணிகிட்ருக்கேன். இப்படி பார்த்தாப்புல என்னை திட்ட போகிறாப்புலையான்னு. ஏன்னா நான் என்ன அறியாமல் நான் கொஞ்சம் அத்துமீறலாக போயிட்டேன். டார்லிங் எனக்கு இப்படியே அப்படியெல்லாம் ஏதோ பண்ணேன். இவர் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், நான் ஈவினிங் வந்து நான் கரெக்டாக பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புலங்க. எனக்கு அவர் கொடுத்த அந்த ஸ்பேஸ்னால தான் 5 பாடல்களும், எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் சாங் நீங்கள் இன்னும் நாளைக்கு தான் வெளியிட போகுது, ட்ரெய்லர் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு அந்த லைஃப் கொடுத்துருக்காப்புல. இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இஸ் அண்டர்ஸ்டுட். ஒரு புது இயக்குனருக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பாடல்கள் அமைச்சு கொடுக்குற ஈகோ இல்லாத ஒரு மியூசிக் டைரக்டர். இல்லைனா அப்படியே வெளியில் கை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கணும். அவர் என்ன வாசிக்க போகிறாருன்னு தெரில, அப்படியே கொடுப்பாங்க ஒரு சாங், அப்படியே எடுத்துகிட்டு போய் ஷூட்டிங் பண்ணோம். ஆனால் அப்படி கிடையாது. அவ்வளோ இடம் இருந்ததுனால தான் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஜிவி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.